குரூப் 2 எக்ஸாம் வந்து முடிஞ்சு அதோட ஆன்சர் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பொது தமிழோட ஆன்சர் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா இது என்ன வகை வினா அப்படின்னா வந்து மாணாக்கர்களுக்கு வந்து சீருடை வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கொடை அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இது கொடை வினா தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஈஸியாகவே அடிச்சலாம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? டி தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உணர்த்தினன் அப்படிங்கிறது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து வந்து நைந்தான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு இதுக்கு வந்து தெரியல. நஞ்சு வருமா அல்லது நைந்து வருமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷன் தான். நம்ம ஆன்சர் கீ வந்தோடனே வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. இது என்ன அப்படின்னா வந்து படிப்பேன். தன்மை ஒருமை எதிர்காலம் அப்படின்னா வந்து படிப்பேன், நான் எப்போயாவது படிச்சுப்பேன் அப்படிங்கிறத வந்து எதிர்காலம். அடுத்து வந்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மீங்கிறது வந்து வான் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து ஓரெழுத்துக்குரிய ஒரு மொழிக்குரிய சரியான பொருள். இதுக்கு வந்து பையினா அப்படின்னா என்னென்னா இளமை, மேனா வந்து அன்பு, வைனா வந்து புல், தூணா உன். டி தான் வந்து ஆன்சர். இது வந்து முல்லைப்பாட்டு பொறுத்துக்க வந்து என்ன அப்படின்னா வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4 3 2 1. அடுத்து வந்து பொறுத்துக்க தமிழ் தூதர். அடுத்து வந்து தமிழ் தூதர் வந்து தனிநாயகம் அடிகள். பாலராவாயன் அவர் வந்து யார் அப்படின்னு வந்து திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் வந்து அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் வந்து சேதுப்பிள்ளை ராபி. ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து மயிலைநாதர். அடுத்து வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி. தொடரில் குமரி அப்படிங்கிறது வந்து கற்றாழை செடியை தான் வந்து குறிக்கும். அடுத்து வந்து அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ராமாபாய்ங்கிறத வந்து சமூக தன்வாளர். மலாலா அப்படிங்கிறவங்க பெண் கல்வி. சீதை வந்து கரெக்டான ஆன்சர். 4 1 2 3. அடுத்தது தமிழ் இலக்கத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருத்தும். ஆலவாயங்கிறது வந்து மதுரை தான் வந்து குறிக்கும். அடுத்து வந்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்தவர் யார் அப்படின்னா வந்து முத்துராமலிங்கனார். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து ஆனந்த நகர் நட்குறிப்பில் வந்து சொல்லியிருப்பார். உவே சாமிநாதர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து வந்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அறம் தான் வந்து அவர் இயற்றாத ஒரு நூல். அடுத்து வந்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் வந்து கூறுவது எது அப்படின்னா வந்து பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் அப்படின்னா வந்து வினையால் அலையும் பெயர். அடுத்து வந்து திருக்குறளின் சரியான வரி. இது என்ன அப்படின்னா வந்து தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. அடுத்து சீரப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுதான் அபுல் காசிம். அடுத்து வந்து 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் தான் வந்து கன்னி. அடுத்து விசும்பு அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஈஸி தான். விசும்பு அப்படிங்கிறது வந்து வானம். துளைங்கிறது வந்து துலாக்கோல். கனல் அப்படிங்கிறது வந்து நெருப்பு. களிரின யானை. களிரின யானைன்னு வந்து தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 4 5 2 3 1. அடுத்து வந்து கீர்த்தனை வந்து பக்தி இலக்கியமா சங்க இலக்கியமானு வந்து தெரியலை. தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தோட உணர்த்துவது என்ன அப்படின்னா வந்து தெரியாதவனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கவிதை எழுதுவது வந்து ரொம்பவே கஷ்டம். இப்போ கவிதை எழுதுவது அரிது. அடுத்து வந்து ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி வந்து ஆளுமேலும் பல்லுக்குருதி. இதை வந்து கரெக்டு. அடுத்து வந்து பன்னரும் கோங்கின் நல்லலம் கவிற்றி வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. எதுகை வந்து படிச்சிருந்தா தெரியும். பொழிப்பெதுகை தான் வந்து இதுக்கு வந்து தெரியும். கரெக்டான ஆன்சர். அடுத்து வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு என்ன அப்படின்னா வந்து தேமாங்கனி புளிமாங்காய். இது வந்து அடுத்து வெண்மையினாலே வந்து வண்ண பண்பு பெயர் தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து வஞ்சி விருத்தம் என்பது அப்படின்னா வந்து சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் செய்யுள் மட்டும் வருவது. அடுத்து ஒளி வேறுபாடு. இதுவும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மாறினா வந்து மலை, மாறினா வேறு. அடுத்து வந்து அலை அப்படின்னா வந்து புற்று. கலை அப்படின்னா வந்து நீக்கு. தலை அப்படின்னா வந்து
விலங்கு, இலைனா இழைக்கிறது. இழைத்தல் வந்து கண்டுபிடிச்சாலே வந்து நம்ம ஓரளவு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்து டெலிகேட் அப்படின்னா வந்து பேராளர் அப்படிங்கிறத வந்து அதோட மீனிங். இயல் அப்படின்னா வந்து உயிர் முதல் மெய்யீறு. புதிது அப்படின்னா வந்து மெய் முதல் உயிரீறு. ஆணி அப்படிங்கிறது வந்து உயிர் முதல் உயிரீறு. வரம் அப்படிங்கிறது வந்து மெய் முதல் மெய்யீறு. 2 4 1 3. அடுத்து வந்து தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இதுவும் வந்து 12th புக்கில் இருக்குது. தேவநாய பாவனார். அடுத்து வந்து உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் என்ன அப்படின்னா வந்து ஆனந்த விகடன். அடுத்து நமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா பரிதிமார். அடுத்து வந்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா தேவநாய பாவனார். அடுத்து வந்து சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. நதியின் பெருமையாலே சோழ வளநாடு சோறுடைத்து என்ற கவிகள் புகழ்வராயன் என்று உரை நிகழ்த்தியவர் வந்து அபி சேதுப்பிள்ளை. அடுத்து வந்து சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து 26,350. இது கூற்று வந்து சரிதான். அடுத்து வந்து உலக இலக்கியங்களுடன் முதன்மை பெற்றுள்ள வந்து சங்க இலக்கியங்கள். கூற்றும் அந்த 2வது கூற்றும் வந்து சரி, 3வது கூற்று தான் வந்து தவறு. ஏதான் வந்து ஆன்சர். அடுத்து மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுகின்றது? மேடை பேச்சு வந்து 3 வகை பேச்சுக்கள் உள்ளது. அடுத்து தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? இது வந்து எந்த தலைமுறை அப்படின்னு வந்து தெரியல. 1ஆம் 3ஆம் வந்து தெரியல. அடுத்து வந்து கரகாட்டத்தின் துணையாட்டம், இது வந்து மயிலாட்டம் தான். அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி. வெண்குடை அப்படின்னா வந்து பண்பு தொகை. திரிக்கடுகம் வந்து நல்லாதனார் தான் வந்து இது வந்து நம்ம ஆசிரியர் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா வந்து குகன். இரட்டுல மொழிதல் அப்படின்னா வந்து ஸ்லைடை அணிதான் வந்து. அடுத்து மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதமா சிவகாமியின் சபதமான்னு வந்து தெரியல, தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து ரகசிய வழி, இந்த நூலை வந்து மனோன்மணியம் எழுதிய ஆண்டு 1891. அடுத்து உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் வந்து குதம்பை சித்தர். அடுத்து நிழல் போல தொடர்ந்தான், இது வந்து எந்த வகை உவமை அப்படின்னா வந்து வடிவமை. நிழலை வந்து வடிவத்துக்கு ஒப்பாதான் வந்து சொல்லுவோம், வடிவ உவமை. அடுத்து பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பார். எடுப்பார் கைப்பிள்ளைனா அவங்கள தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து அப்துல் நேத்து வருவித்தான் எவ்வகை வாக்கியம்? இது வந்து பிற. கரெக்டான ஆன்சர். முறையான தொடர் எது அப்படின்னா வந்து தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். இதெல்லாம் வந்து ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துதல். இது என்ன அப்படின்னா வந்து கணைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படுப்பாளல் கொழல். அடுத்து வந்து அகர வரிசைப்படுத்தி, இது வந்து தத்தா தீ வரிசையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தவப்பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை ஏதான் வந்து கரெக்டாக. அடுத்து வந்து ரினாய்சானன்ஸ் அப்படின்னா வந்து மறுமலர்ச்சி. அடுத்து வந்து பிழையான இணை வந்து எது அப்படின்னா வந்து கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா வந்து ஆராய்ந்து பாராமல். இதுதான் வந்து பிழையாக இருக்குது. நார் உரித்தல் வந்து ஆராயாமல் பார்க்குறது. அடுத்து வந்து சந்தி பிழை என்ன அப்படின்னா வந்து கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. உப்பு இக்கு வரணும், அதே மாதிரி நிலப்பகுதிகளில் இதுவும் வந்து வரணும். இப்படி இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து தவறான இணை எது அப்படின்னா வந்து முரணி உடன்பட்டு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து குமரிலப்பட்டது தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு வந்து ராமேஸ்வரம் பெருங்கோயில். தஞ்சை பெரிய கோயில் வந்து சோழர்களோடது. அடுத்து வந்து தேவத்துந்தும்பி, இது என்ன அர்த்தத்துக்குறை இசைக்கருவி அப்படின்னா வந்து தேவராட்டம். அடுத்தது புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பேரறிஞர் அண்ணா. அடுத்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு. இப்படி சொன்னவர் யார் அப்படின்னு வந்து பேரறிஞர் அண்ணா. அடுத்து வந்து சென்றியும் மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கதையை தந்தவர் யார் அப்படின்னா வந்து ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி அப்படின்னா வந்து கவிஞர் வாணிதாசன். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முறுத்தும், இது என்ன அப்படின்னு வந்து உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை. அடுத்து வந்து பின்வரும் பாடல் எந்த படிம வகை சார்ந்தது? இது வந்து புக்கில் தான், அந்த புக்கு லெசனில் படிமங்கிற லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. மெய்ப்படிமம் 10th-12th வந்து 12th இந்த பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. படிமம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்கள் இயற்றியவரை தெரிவு செய்க. இது வந்து சோழன் நல்லுரைத்தினர். அடுத்து வந்து சிதவல் அப்படின்னா வந்து தலைப்பு.
இது தெம்மாங்கு பிரித்து எழுதுறது என்ன அப்படின்னா வந்து தென் ப்ளஸ் மாங்கு. அடுத்து வந்து எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தை உணர்வடைந்து போற்றிட இடைக்காட்டு சித்திரை இயற்றியவர். அடுத்து வந்து திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னா வந்து பெரியாழ்வார். தர்மசேனர் அப்பர் வாகீசர்னா வந்து திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் அப்படின்னா திருமூலர் தான் வந்து. அடுத்து வந்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், இது வந்து தன்வினை வாக்கியம். அடுத்து வந்து நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கிறதும் வந்து தன்வினை, தன்னை மட்டும்தான் வந்து சொல்லுது. அடுத்து வந்து பின்வரும் தொடர் எவ்வகை தொடர், இது வந்து பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. இது வந்து கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரூடியம், வைரம். இதான் வந்து ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து வினையச்சம். வினையச்சம் அப்படிங்கிறது வந்து ஓடி இதோட முடிஞ்சிடும். ஓடி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து வினைமுற்று எது அப்படின்னா வந்து வந்தான் அப்படிங்கிறத வந்து வினைமுற்று. அடுத்து வந்து வினையாளனையும் பெயர், இது என்ன அப்படின்னா வந்து இது என்னன்னு தெரியலை, தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து இவற்றில் எது தவறான இணைச்சொல், இது வந்து அகலாது போகாத வந்து தவறு. அடுத்து வந்து அஞ்சிலோதி, இது வந்து ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அடுத்து வந்து ஊன் பொதிய விழா, ஊன் பொதிய விழா, இது வந்து கரெக்டு. பணியாற்றிய தமிழ் கவிஞர் வந்து நா. பிச்சமூர்த்தி. அடுத்து வந்து காந்திய கவிஞருங்கிறது நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் வந்து சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கவிஞரேறு வந்து வாணிதாசன். அடுத்து வந்து பிசிராந்தையர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் அப்படின்னா வந்து பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து வந்து உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்வதனால் முதலிடம் இது கூறியவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா. திருவிக்க எழுதாத நூல் எது அப்படின்னா வந்து மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தளர்ந்த ஒளி வந்து லெலியன் வால்சர், இது வந்து புக்கில் இருந்து கொடுத்துருப்பாங்க, 10th புக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம், இது வந்து ஒரு லெசனோட தான். புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்சா என்ற அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார், இது வந்து கல்கி தான் வந்து. அடுத்து யாழின் வகைகள் வந்து மொத்தம் 4 இருக்குது. குடிமக்கள் காப்பியங்கிறது வந்து சிலப்பதிகாரம். அடுத்து பேரளந்தொடுத்த, இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னா வந்து முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார்.